பிள்ளைவரும் அருள்வார் பால மணிகண்டன். ஐயப்பனின் அறுபடை வீடுகள். குளத்துப்புழை. பகவான் சாஸ்தாவின் 4ஆம் திருக்கோவில் குளத்துப்புழை. கல்லிடை யாற்றின் பிரிவான குளத்துப்புழை நதியில் கரையில் அமைந்துள்ள எழில்மிகு கேந்திரம் இது. பரசுராமரால் இங்கு ஆதியில் உருவாக்கப்பட்ட சாஸ்தா க்ஷேத்திரம் கால வெள்ளத்தில் மறைந்துவிட்டது. இந்த பகுதியில் கொட்டாரக்கரை மகாராஜா ஆட்சி செய்த காலம். அந்தணர் ஒருவர் ராமேஸ்வரம் யாத்திரையை முடித்து இவ்வழியே திரும்பிக் கொண்டிருந்தார். அவருடன் சமையல் வேலையை கவனித்து கொள்ள குரூப் எனும் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்தார். இருவரும் குளத்துப்புழை ஆற்றில் கரையில் சற்று இளைப்பாறினார்கள். அன்றைய பொழுதை அங்கேயே கழிக்கவும் முடிவு செய்தார்கள். சமையற்கார அன்பர் சமையலுக்காக அடுப்பு தயார் செய்தார். அதன் பொருட்டு கற்களை அடுக்கினார். அவற்றில் ஒன்று சற்று உயரமாக இருந்தது. எனவே இணையாக வேறொரு உயரமான கல்லை வைத்தார். இப்போதும் குறிப்பிட்ட கல் மேலும் உயரமாக தெரிந்தது. சமையற்காரர் அன்பர் வேறு வேறு கற்களை பயன்படுத்தியும் இதே நிலைதான் தொடர்ந்தது. அதனால் எரிச்சல் அடைந்தவர் வேறொரு கல்லை எடுத்து இந்த கல்லை ஓங்கி அடித்தார். அந்த கல் 8 துண்டுகளாக சிதறியது. அத்துடன் குருதியும் கொட்டத் தொடங்கியது. பதறிப்போனார் சமையற்கார அன்பர். விஷயத்தை அந்தணரிடம் தெரிவித்தார். அந்தணர் அந்த இடத்தில் சாஸ்தாவின் சாநித்தியம் இருப்பதை அறிந்தார். தர்ப்பையால் உடைந்த கல் துண்டுகளை கட்டி சாஸ்தாவை பூஜித்தார். அன்று இரவே பகவான் அவர் கனவில் தோன்றி பரசுராமரால் உருவாக்கப்பட்ட குளத்துப்புழை க்ஷேத்திரம்தான் இது என்று விளக்கி தனக்கு மீண்டும் ஆலயம் எழுப்பும்படி பணித்தார். இந்த விவரத்தை அறிந்த கொட்டாரக்கரை அரசனும் அங்கு ஐயனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தார். குளத்துப்புழையில் இன்றும் அந்த உடைந்த கல்லுக்குத்தான் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. புழை என்றால் ஆறு என்று பொருள். ஆற்றின் ஒழுக்கு போல் ஆண்டவனின் அருள் என்றும் வற்றாமல் சுரக்கும் தலம் இது. மன அமைதிக்காகவும் பக்தர்களுக்கு நல்ல ஆறுதலை தருவதற்காகவும் பகவான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் என்பர். குளத்துப்புழை திருத்தலத்தில் சாஸ்தாவின் சாநித்தியம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. பகவான் இங்கே வீரமணி கண்டனாக குழந்தை அம்சத்தில் அருள்வதாக ஐதீகம். இன்றும் குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ பேர் இங்கு வந்து ஐயனை தரிசித்து வழிபட்டு அவர் அருளால் பிள்ளைவரம் அடைகின்றனர். பாலசாஸ்தாவாக இருந்தாலும் பகவான் இங்கே கடுமையான பிரம்மச்சரியம் கொண்ட உக்கிர மூர்த்தியாகவும் மங்கள பிரதாயனாகவும் காட்சியளிக்கிறார். உபதெய்வங்களாக யக்ஷி, கணபதி, பூதநாதர், நாகர் ஆகியோர் அருள்கின்றனர். மூலக்கற்களையே வெள்ளியால் கட்டி வழிபட்ட போதும் அலங்கார பூஜைகளுக்காக பஞ்சலோக விக்கிரகம் ஒன்று சமீப காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆலயம் பரந்து விரிந்து திகழ்ந்தாலும் கருவறை அமைந்திருக்கும் அம்பலம் மிக சிறியதாகவே காணப்படுகிறது. முயற்சி ஏதுமின்றி மனமானது தானே ஒடுங்கும் நிலையே உண்மையான தியானம். அந்த நிலை சிலிர்ப்பும் சிறப்புமாக கைகூடுவதை குளத்துப்புழை தலத்தில் உணர்ந்து அனுபவிக்கலாம். இந்த கோவில் பந்தளம் அரசால் உருவாக்கப்பட்டது என்றாலும் பிரதிஷ்டை கொட்டாரக்கரையை சார்ந்த அந்தணரால் அமைக்கப்பட்டதால் ஆலயம் கொட்டாரக்கரை அரசரின் கைவசமே இருந்தது. பின்னர் கோவில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கைமாறியது. இந்த கோவிலின் அருகில் பாயும் நதி குறிப்பிடத்தக்கது. அழகுமிகு குளத்துப்புழை ஆற்றை கடந்தே ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். இந்த ஆற்றிலுள்ள மீன்களெல்லாம் பகவானின் பரிவார கணங்களாகவும் அதனால் இங்கே மீனூட்டும் எனப்படும் வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. சரும நோய் நீங்குவதற்காக பக்தர்கள் மீனூட்டு வழிபாடு, மீன்களுக்கு உணவு அளித்தல் நடத்துவது உண்டு. இங்குள்ள மீன்களை பிடிப்பது கூடாது. இது குறித்து சுவாரஸ்யமான சரித்திரம் ஒன்றும் சொல்லப்படுவது உண்டு. ஆங்கிலேயர் காலத்தில் இந்த பகுதிக்கு அதிகாரியாக வந்த வெள்ளையர் ஒருவர் குளத்துப்புழை ஆற்றில் அளவில் பெரிதாக மீன்களை கண்டு வியந்தார்.
அவற்றை பிடித்து சமைத்து உண்ண எண்ணினார். அவை பகவானின் பரிவாரங்கள். அவற்றை பிடிப்பதோ உண்ண முயல்வதோ கூடாது, பகவானின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று பலரும் எடுத்து சொன்னார்கள். ஆனால் அதிகாரி கேட்கவில்லை. வலுக்கட்டாயமாக ஆற்றில் மீன் ஒன்றை பிடித்து வர ஆணையிட்டார். அன்று இரவே அந்த அதிகாரியின் உடல் முழுக்க மீன்களுக்கு உள்ளது போன்று செதில் செதிலாக தடிப்புகள் தோன்ற ஆரம்பித்தன. உடம்பில் நெருப்பு பட்டது போல் தகிப்பு வேறு. சற்று நேரத்தில் அவரின் மனைவி பிள்ளைகளும் இப்படியான நிலைக்கு ஆளானார்கள். அதிகாரி பயந்து போனார். சாஸ்தாவின் கோபமே காரணம் என்று உதவியாளர்கள் எடுத்து கூறினர். தவற்றை உணர்ந்த அதிகாரி தனக்கு உடம்பு சரியாகிவிட்டால் ஐயனை வணங்கி காணிக்கை செலுத்துகிறேன் என்று வேண்டிக் கொண்டார். ஆற்றில் மூழ்கி பகவானை பிரார்த்தித்தார். அவரும் குடும்பத்தாரும் நலம் பெற்றார்கள். அதிகாரி நன்றி காணிக்கையாக குளத்துப்புழை பகவானுக்கு இரட்டை மீன் உருவத்தை காணிக்கையாக சமர்ப்பித்தார். இன்றும் உற்சவத்தின் போது உற்சவ மூர்த்தியின் அருகில் காலடியில் அதை வைத்திருப்பதை காண முடியும். எப்படி செல்வது? கொல்லம் செங்கோட்டை நெடுஞ்சாலையில் செங்கோட்டை ஆரியங்காவு தென்மலை பாதை வழியில் அமைந்துள்ளது குளத்துப்புழை. காலை 5 மணி முதல் 11:45 வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் ஐயனை தரிசித்து வழிபடலாம். நன்றி, வணக்கம்.